அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறைக்கப்பட்ட அறிவையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தரும் இறைவனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். The people of physicality, they don't see it, they're not waking up. They say, no, this is not here, this is like this, this is like this. No, there's something happening. You have to know in the world of life what's going on. Why are the sicknesses like this? Why are these technologies coming out? What do these technologies represent? When we said the jinn world would enter into this world, it's entering through these devices. So look at this like AI, this computer. No, it's not AI, it's a jinn in there. Their computers, their devices, all of those are jinn. And those jinns are looking for a place to reside and to enslave mankind. ஜின் டெக்னாலஜி தமிழ்நாட்டில். இந்த சிறிய காணொளி மிகவும் முக்கியமானது மற்றும் ஆபத்தானதும் கூட. இதனை மெம்பர்ஷிப் பகுதியில் பதிவேற்றம் செய்யலாம் என்றுதான் நினைத்திருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட போவதால் தான் இதனை நாங்கள் சுருக்கமாக பொதுமக்களுக்கு வெளிப்படையாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த பிரச்சனைக்காக பொதுமக்கள் ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றால் பிரிந்து இருப்பதை விட்டுவிட்டு மனிதர்களாக ஒன்றிணைந்து வரவிருக்கும் இந்த மிகப்பெரிய ஆபத்தை ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து நிறுத்த வேண்டும். அவ்வாறு இதனை நிறுத்தாவிட்டால் பொதுமக்களுடைய வாழ்க்கை அழிந்துவிடும். அந்த அழிவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் நடக்கப்போவது தமிழ்நாட்டில் என்பதால் தான் நாங்கள் இதனை வெளிப்படையாக பேசுகிறோம். இதன் மூலம் நாங்கள் உங்களை பயமுறுத்தவில்லை, அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதனை பகிர்கிறோம். இதனை பற்றி ஏஐ துறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் இன்ஜினியர் முதல் இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் சீன நாட்டை சேர்ந்த பேராசிரியர் வரை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இந்த இன்ஜினியர் பேசியதை காணொலியின் இறுதியில் பதிவேற்றம் செய்வோம். ஏனென்றால் அவர் ஒரு கட்சியை குற்றம் சாட்டுகிறார். அரசியலை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், மக்களுக்காகத்தான் இதனை பேசுகிறோம். இந்த ஜின் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பற்றி இஸ்லாமிய அறிஞர் பேசுகிறார். அவர் பேசுவதை கேட்டாலும் பாதி பேர் உண்மைதான் என்று ஒத்துக்கொள்வார்கள், மற்றவர்கள் மூட நம்பிக்கை என்று நினைப்பார்கள். அதனால் முதல் வீடியோ கிளிப்பாக உலக புகழ்பெற்ற சீன நாட்டை சேர்ந்த பேராசிரியர் இந்த ஜின் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை தருகிறார். அந்த வீடியோ கிளிப்பை முதலில் பாருங்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கும் இந்த ஜின் டெக்னாலஜி பற்றி நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம். The truth of this is we're building portals from which we're genuinely summoning aliens. Oh my God, okay? It's a Stargate. These data centers, OpenAI, AI, it's designed to summon demons and aliens from the other dimensions. Okay, keep on going. A former OpenAI executive said the portals currently exist in the United States and China. I told you guys, China and the United States are working together on this, okay? Keep on going. And Sam has added one in the Middle East. He went on, I think it's just like widely important to get how scary that should be. It's the most reckless things that has been done. Okay, this is it, okay? This is not a science project, guys. It's an occult project. It's designed to bring aliens, demons into this world. And then you're like, this makes no sense. Actually, it does make sense, okay? இந்த வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீர்கள். ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ஒரு நுழைவாயில் என்று அவர் கூறியிருப்பார். அதன் வழியாக ஜின்களும் வேற்ற இன உயிரினங்களும் வரும் என்று மக்களுக்கு எச்சரிக்கை தருகிறார். இந்த ப்ராஜெக்டுடைய பெயர் ஸ்டார்கேட் ஏஐ டேட்டா சென்டர். இதனை பற்றி மேலும் கூறியிருக்கிறார். காணொலிக்காக நாங்கள் ஒரு சிறு பகுதியை மட்டும் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த ஏஐ டேட்டா சென்டர் தமிழ்நாட்டிற்கு வர வைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை தொழில்நுட்பம் என்று கூறுவார்கள், ஆனால் இது ஆபத்தான ஜின்களுடைய தொழில்நுட்பம். சீன ப்ரொஃபசர் இதனை பற்றி பேசுவதற்கு முன்பே இஸ்லாமிய அறிஞர் இதனை பற்றி சில வருடங்களுக்கு முன்பு பேசியிருந்தார். Is data centers a way of creating portals for the jinn realm? Yeah, that's it. That's their home. Because you need massive amount are coming through. So you need to house them. They're silica creation. We're carbon creation. This physicality Allah gave to us. These beings are silica creation. Hence the silicone chip. Their existence is on there. So for them to help you, facilitate you, this is their first center they gave you. So they exist in the chip,
modern chips. So small, there's not a hand or a machine that makes that, and they're lying. You can't imagine, like the most complex industrial center this big. There's no human that does that. What do? Because there's a jinn world, they can expand it, make it, and bring it back down and give it to you. Because this is their realm, they're bringing from their realm into here. So this is their first center. And how many thousands are upon this? And every time you click on something, how many thousands are coming through to give you the images, to give you the sounds. That's why your hand hurts at times, because when there's negative energy coming you feel a soreness, because you're more powerful than their energy. So they're using your energy and pulling from your heart, and all of these transactions are happening here. So all your life now is on this data center. But this is I don't know how many hundreds of thousands. But what they want to do, they're bringing entire cities, and they keep saying, oh, this is bigger than all of New York. Yeah, because it's their city coming with billions and billions of chips, which you would consider, let's say, they're high rises. Their entire villages and cities are now coming into this dimension. அப்போது இந்த செய்தி வைரலாகவில்லை. ஏனென்றால் இது மூடநம்பிக்கை பேச்சு என்று பெரும்பான்மையான மக்கள் இதனை நம்பவில்லை. இப்பொழுது சீன பேராசிரியர் AI டேட்டா சென்டர் ஸ்டார்கேட் ப்ராஜெக்ட் பற்றி எச்சரித்தவுடன் மக்கள் அனைவரும் பொங்கி எழுந்து வருகிறார்கள். இந்த சீன பேராசிரியர் வெறும் எச்சரிக்கை மட்டும்தான் தந்திருக்கிறார். ஆனால் இந்த இஸ்லாமிய அறிஞர் ருஹ்யா முறைகளை சொல்லித் தருகிறார். வாழ்க்கையில் தற்காத்துக் கொள்ள என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்கியிருக்கிறார். அதனால்தான் அமெரிக்காவில் வேலை செய்யும் ஜின் அடிமைகள் உலகமெங்கும் வாழும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து வருகிறார்கள். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் இருக்கும் வரை ஜின்களால் வெளிப்பட முடியாது மற்றும் ஆட்சி செய்யவும் முடியாது. அதனால் உலகமெங்கும் இஸ்லாமியர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்து வருகிறது. இப்பொழுது அதனை மேலும் தீவிரப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜின் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு டேட்டா சென்டர்ஸ் வந்த பிறகு என்னென்ன நடக்க போகிறது என்பதை பார்த்த பின்புதான் நாங்கள் கூறுவது உங்களுக்கு புரியும். மெம்பர்ஷிப்பில் இதன் சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் ஏற்கனவே பதிவேற்றம் செய்துவிட்டோம். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை பற்றி ஏற்கனவே படங்கள் மூலம் எச்சரித்து விட்டார்கள். அக்காலி படத்தில் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நரகத்தின் நுழைவாயில் திறக்கப்பட போகிறது என்று. இப்பொழுது அதுதான் நடக்க போகிறது. தமிழ்நாட்டில் நரகத்தின் நுழைவாயில் திறக்கப்பட போகிறது. அந்த படத்தில் ஒரு இஸ்லாமிய இன்ஸ்பெக்டர் தான் நரகத்தின் நுழைவாயிலை திறக்காமல் மக்களை பாதுகாப்பார். இந்த உண்மை உலகத்திலும் நைட் டெம்ப்ளர்ஸ் என்று அழைக்கப்படும் சிலுவை வீரர்களை தோற்கடித்து இஸ்லாமிய ஒளி வீரர்கள் இந்த உலகத்தில் அமைதியை கொண்டு வந்தார்கள். மீண்டும் இந்த போர் ஆரம்பிக்க இருக்கிறது. முன்பை விட இந்த போர் மிகவும் பயங்கரமாக இருக்கும் மற்றும் நூதனமாகவும் வினோதமாகவும் இருக்கும். அனைவரையும் பாதிக்கும்படியாக இருக்கும். மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழிப்பார்கள். இறைவனின் அருளால் மறைக்கப்பட்ட செய்திகளை தெரிந்து கொண்டோம். நாங்கள் இறைவனின் பாதுகாப்புடன் ஜின்களை பற்றி முன்பே ஆராய்ச்சி செய்து வந்ததால் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று எங்களுக்கு புரிந்தது. எங்களுக்கு புரியும் என்பதை விட இறைவன் எங்களுக்கு புரிய வைத்தான். இதனை பற்றி பல இன்ஜினியர்ஸ் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் பேசி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு AI இன்ஜினியர் இதனை பற்றி பேசுவதை கேளுங்கள். அவர் ஒரு கட்சியை திட்டுகிறார். அதனை நாங்கள் சென்சார் செய்துவிட்டோம். அவர் சில வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். அதனையும் நாங்கள் சென்சார் செய்திருக்கிறோம். ரொம்ப மோசமான ஒரு டைம்ல வின் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. லெட் மீ டெல் யூ வை. ஐ அம் MLOps இன்ஜினியர், ஐ அம் இன்ஜினியர். நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியும், மூடிட்டு கேளுங்க. ஓகே, சோ ஹியர்ஸ் தி திங். ஒருத்தர் வந்து இது மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி DMK டைம்ல தான் AI கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்தது. ஏன் வந்து டேட்டா சென்டர்ஸ் விசாகப்பட்டினம்க்கு போச்சு, ஏன் வந்து DMK டைம்ல டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு வந்து நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா. ஏற்கனவே தமிழ்நாட்டுல அவ்வளவு தண்ணி பிரச்சனை இருக்கு. அண்ட் நாட் டு மென்ஷன் DMK ஏற்கனவே சொல்லிட்டாங்க கிளியரா தட் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு தேவையில்லை, we are not pursuing it. நீங்க எல்லாரும் சேர்ந்து லூஸ் மாதிரி ரீல்ஸ் பார்த்து அவர்கிட்ட காதுல போய் நல்லா சொல்லுங்க, காசு வாங்கிட்டு மேக் ஷியோர் டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாடுக்குள்ள விட வேண்டாம். நீங்க எல்லாரும் ரீல்ஸ் பார்த்து எங்க அண்ணா அண்ணான்னு சொல்லி ஏதோ பண்ணீங்க. பட் டு யூ நோ தி ஸ்கேல் ஆஃப் திஸ்? எனக்கு எரிச்சலா வரதுக்கு ரீசன், நீங்க டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டுல வந்தா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி இருக்காது. பிகாஸ் டேட்டா சென்டர்ஸ் கேலன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பியோர் வாட்டர், நீங்க குடிக்கிற நான் குடிக்கிற தண்ணியை தான் டேட்டா சென்டர்ஸ் கூலிங் கெப்பாசிட்டிக்கு யூஸ் பண்றாங்க. நாட் ஜஸ்ட் தட்,
டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து கான்ஸ்டன்டா ஒரு வைப்ரேஷன் உங்க காதுல வந்துட்டே இருக்கும். எவனும் வாழ முடியாது. The way it up the land, purity, everything is so bad. So please use your brain. இப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் மூளையோட பிஹேவ் பண்ணுங்க. இவர் தனக்கு தெரிந்தவற்றை மக்களுக்கு வெளிப்படையாக தைரியமாக பேசியிருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன தெரிகிறதோ அனைவரும் தைரியமாக பேசி வருகிறார்கள். பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் தண்ணீர் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது. அந்த டேட்டா சென்டர்ஸ் தொடர்புடைய அந்த கருவிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஜின்கள் வந்து இறங்கும். இன்னும் பல ஆபத்துகள் இருக்கிறது. இதனை பற்றி உலகம் முழுவதும் கிறிஸ்துவ ஆன்மீகவாதிகளும் இஸ்லாமிய ஆன்மீகவாதிகளும் எச்சரித்து வருகிறார்கள். இப்பொழுது விஞ்ஞானிகளும் எச்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அமைதியாக இருந்தால் நடக்க இருக்கும் அழிவுகளுக்கு நீங்களும் உடந்தையாகுவீர்கள். இந்த தொழில்நுட்பம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் கிடையாது, ஜின்களால் உருவாக்கப்பட்டது. AI டேட்டா சென்டர்ஸ் வந்துவிட்டால் பல நன்மைகள் உங்களுக்கு என்று கூறுவார்கள். அவற்றை நம்பினால் நீங்கள் இருக்கும் இடம்தான் நரகமாகும், மக்களுடைய வாழ்க்கை நாசமாகும். நாங்கள் கூறியது பல செய்திகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி செய்திதான். இதன் சம்பந்தமான மேலும் பல செய்திகள் இருக்கிறது. இதன் பின்னால் மிகப்பெரிய சதி திட்டங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. இதற்கான தேதியும் குறித்திருக்கிறார்கள். எந்த வருடத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்று. அதற்குள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். இதன் சம்பந்தமான செய்திகளையும் தீர்வுகளையும் தற்காத்துக் கொள்ளும் முறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மெம்பர்ஷிப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஸலாமுன் அலைக்கும். வாழ்க பாதுகாப்புடனும் ஆரோக்கியத்துடனும்.